Good evening, sir. This is Ashwin from Ashwin and Bharani Vignesh from Automobile Engineering Department, SNS College of Technology. We are here to interview our CEO LinkedIn interview of TCS, Mohan Prasad. Now he is here to share his experience as a company employee in TCS. Sir, could you explain the college experience? It's based off. We can explain in Tamil or in English. Yes, sir. You can explain in Tamil, sir. காலேஜ் லைஃப்ல நீங்களே பார்த்துருப்பீங்க, நிறைய என்ஜாய்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். இப்போ காலேஜ் லைஃப்ங்கிற போதில் மொத்தம் 3 வருஷம். சார் நான் வந்து டிப்ளமோ முடிச்சுட்டு போனேன், அதனால எனக்கு 3 வருஷம். நீங்கள் வந்து 12th முடிச்சுட்டு போயிருப்பீங்க, அதனால வந்து உங்களுக்கு 4 வருஷம் இருக்கணும். காலேஜ் லைஃப்பை வந்து நீங்கள் நல்லா வந்து என்ஜாய் பண்ணுங்க, அதான் நான் மெயினாக சொல்லுவேன். ஏன்னா காலேஜ் லைஃப் தான் உங்களுக்கு பின்னாடி வரைக்கும் பேசும். ஏன்னா ஆஃபீஸை பொறுத்தளவு உங்களுக்கு வந்து நீங்கள் இருப்பாங்க, 2 வருஷம் வேலை பார்ப்பீங்க, அதுக்கப்புறம் போயிடுவாங்க. இருக்கும்போது தான் உங்களுக்கு கான்ட்ராக்ட் இருக்கும், ஆஃபீஸ்லலாம் அவ்வளோ கான்ட்ராக்ட் இருக்காது. காலேஜ் லைஃப் தான் உண்மையிலேயே நல்லா. காலேஜ் லைஃப் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஏன்னா காலேஜ் லைஃப்ங்கிறது உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி மாதிரி. அப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு, ரிலேஷன்ஸ் உள்ளவங்களுக்கு எல்லாருமே உங்களுக்கு நல்ல பாண்டிங்கில் இருக்கும். அதனால் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீடமாக பேசுவீங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சர்க்கிள்ஸில். அது மாதிரி ஆஃபீஸ்லனா கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரகிள்ஸ்லாம் நிறைய இருக்கும். ஒரு சில பேர் போட்டு தர்றது, இந்த மாதிரி பாண்டிங்ஸ்லாம் நிறைய இருக்கும். அதெல்லாம் இது பண்ணிட்டு செஞ்சுட்டு இருக்கணும். மேக்ஸிமம் காலேஜ் லைஃப்பில் என்ஜாய் பண்ணுங்கள். என்ஜாய் பண்ண விதத்துலையும் சைடில் வந்து நல்லா படிங்க. ஒரு என்ஜாய்மெண்ட் ஒரு சைடு இருக்கணும், படிப்பும் ஒரு சைடு இருக்கணும். அப்புறம் இருந்தால் தான் நம்மளுக்கு கரெக்டான இது. அது மாதிரி உங்கள் காலேஜில் பிளேஸ்மெண்ட்ஸ் அந்த மாதிரி எதுவும் வந்துச்சு அப்படின்னா அட்டன் பண்ணுங்க. கிடைக்குதோ கிடைக்கலையோ அது வேற, ரெண்டாவது. முடிஞ்சவங்க ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி ஏதாவது ஒரு கம்பெனியில் பிளேஸ் ஆக ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இப்போ வெளியே வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நிறைய இருக்குது இல்லைங்களே. நம்ம காலேஜ் மூலமாக போனோன்னா ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ வெளியே போய் நம்ம வேலை தேடுறோம்னா கண்டிப்பாக எவனுமே தரமாட்டான். வெளியே யாருமே வந்து இப்போ மேக்ஸிமம் சொல்கிறேன், யாருமே வந்து மேக்ஸிமம் இப்போ நானுமே கம்பெனியில் இதில் நான் என்னோட காலேஜில் பிளேஸ்மெண்ட் ஆகி தான் போனேன், சரிங்களா. அதே மாதிரி தான் சொல்கிறேன் நானும் உங்ககிட்டயும். நீங்கள் ஆஃபீஸ்லலாம் நீங்கள் காலேஜில் வந்து நீங்கள் கேம்பஸ்லாம் நிறைய வரும், கேம்பஸ் வரும். அந்த இதில் செலக்ட் ஆகி உள்ளே பாருங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் வெளியே இருக்கிற உலகம் உங்களுக்கு தெரியாமல் இருக்குது. இப்போ நீங்கள் வெளியே போய் தேடினீங்க வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். இன்டர்வியூ வைப்பாங்க, மேக்ஸிமம் ஆப்டிடியூட் டெஸ்ட்டு, அந்த மாதிரி நிறைய உங்களுக்கு இருக்கும். அதனால் மேக்ஸிமம் நீங்கள் வந்து கேம்பஸில் போகிறதுக்கே பாருங்கள், அதான் உங்களுக்கு பெஸ்ட்டு இதுன்னு சொல்கிறேன் நான். Bharani Vignesh, you can ask your questions. பிளேஸ்மெண்ட் பற்றி சொல்லுங்க. பிளேஸ்மெண்ட் மேக்ஸிமம் வந்து எங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட் எப்படி எடுத்தாங்க அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து குரூப் டிஸ்கஷன் வைப்பாங்க. தேர்டு வந்து உங்களுக்கு வந்து ரெண்டாவது வந்து குரூப் டிஸ்கஷன். தேர்டு வந்து உங்களுக்கு ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ வரும். நான் பிளேஸ் ஆன கம்பெனியில் வந்து 3 வந்து வச்சாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஆப்டிடியூட் வச்சாங்க. ஆப்டிடியூட் கிளியர் பண்ணக்கப்புறம் தான் வந்து ரெண்டாவது வந்து குரூப் டிஸ்கஷன் போக முடியும். குரூப் டிஸ்கஷனில் வந்து காமனாக அவங்ககிட்ட ஒரு டாபிக் கொடுப்பாங்க. ஒரு டாபிக் கொடுத்து அதில் வந்து இங்கிலீஷில் தான் பேச சொல்லுவாங்க. அதுவும் மேக்ஸிமம் வந்து இப்போ கம்பெனியில் நான் செலக்ட் ஆக போகிறோம் அப்படின்னா வந்து மெயினாக வந்து இங்கிலீஷ் தான் முக்கியம் ஃபஸ்ட்டு. இப்போ நான் எதுக்கு உங்கள்கிட்ட நான் வந்து இங்கிலீஷில் பேசாமல் தமிழில் பேசுகிறேன் அப்படின்னா, நீங்கள் இங்கிலீஷில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க. அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் தமிழில் பேசுகிறேன் நான். ஏன்னா இப்போ அவங்க வந்து கம்யூனிகேஷன் தான் ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. நமக்கு இப்போ கொஸ்டின்ஸ்லாம் அவங்க கேட்பாங்க. கொஸ்டின்ஸ் கேட்கும்போது எதுவுமே தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. எல்லாமே வந்து தெரியும்னா சமாளிக்க மாதிரி தெரியணும். இப்போ ஒரு கொஸ்டின் தெரியுது அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி பதில் சொல்லிட்டு அது மாதிரி இது பண்ணுறது. அப்போ இருந்தால் தான் நமக்கு வந்து. மூணாவது வந்து உங்களுக்கு ஹெச்ஆர் தான். உங்களுக்கு மேக்ஸிமம் ஹெச்ஆர் இன்டர்வியூ தான் இருக்கும். அதில் வந்து மேக்ஸிமம் வந்து என்ன இது பண்ணியிருக்கீங்க, செஞ்சுருக்கீங்க, அவங்க ஆஃபீஸில் என்ன பண்ணியிருக்கீங்க, செஞ்சுருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. மற்றபடி வேறு எதுவுமே உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்டில் வேறு எதுவுமே இருக்காது ஜாப்ஸில். இந்த மாதிரி பேசிக்ஸ் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும் உங்களுக்கு. மேக்ஸிமம் ஃப்ரெஷருக்கு வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் இருக்கும், ரொம்பலாம் உங்களுக்கு இருக்காது. ஜென்ரலாக நமக்கு ஆப்டிடியூட் நல்லா தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் குரூப் டிஸ்கஷன் இங்கிலீஷில் நல்லா கம்யூனிகேஷன் இருந்தாலே மேக்ஸிமம் போதும். மேக்ஸிமம் அவங்களே எடுத்துருவாங்க. Thank you, sir. Next, I would like to ask you another question. So, could you explain the position which company are you working on?
நான் வந்து இப்போ வந்து நான் Finacle Infotech சொல்யூஷன்ல ஒர்க் பண்றேன். இப்போ நான் ஜாயின் பண்ணி இப்போ வந்து 1 இயர் மேல ஆகுது. இப்போ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு ட்ரெயினியா தான் இருந்தேன் நானு. இப்போ வந்து எனக்கு எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியரா வந்து ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அதுலயுமேவும் நம்ம வந்து இப்போ ட்ரெயினினா வந்து உங்களுக்கு ட்ரெயினின்னு சும்மா தான் அவங்க சொல்றாங்க. ஆனா நம்ம தான் அவங்க சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க. நம்ம தான் எல்லாமே எடுத்து கத்துக்கிறோம். இருந்தா தான் நம்ம ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி ஏதாவது ஒரு கம்பெனில பிளேஸ் பண்ணணும், அப்படி பண்ணணும் மட்டும் தான் சொல்லுவாங்க. நம்மளா தான் நம்ம சீனியர்ஸ்ட்ட இது பண்ணி செஞ்சு நம்மளா பண்ணணும். அது மாதிரி சீனியர்ஸ்ட்ட சொல்லும் போதுமே அவங்க எதுவுமே சொல்லி தர மாட்டாங்க. இவன் எப்படி நம்ம கத்துக்கிட்டு முன்னேற போயிருவானோ அப்படின்னு தான் அவங்க நினைப்பாங்க. அதனால வந்து நிறைய வந்து அவங்களுக்கு இருக்கும். இவன் சரி யாரா இருந்தாலுமே பேசிக் அந்த ஹியூமன்ஸ் இது வந்து எப்படின்னா வந்து சீனியர் தான், சரி இவன் நம்மளுக்கு கற்றுட்டு நம்மளோட முன்னாடி போயிட்டோன்னா அவன் அதிகமாக சம்பளம் வாங்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோட மைண்ட் செட்டு இருக்க தான் செய்யும். அதனால வந்து நம்ம தான் வந்து ஒரு எடுத்து முன்னேற்றம் எடுத்து நம்ம தான் வந்து அந்த இதை வந்து நம்ம கற்றுக்கிடணும். அப்பனா தான் வந்து நம்ம அந்த போஸ்டிங்ஸ்லாம் வந்து இது பண்ண முடியும். Thank you, sir. Thank you, sir. Varun, do you have any questions? Hello? சார் இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டே ஒர்க்குக்கு போயிருப்பீங்க, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் டே ஒர்க் வந்து எனக்கு வந்து ஜாலியாக தான் இருந்தது. ரொம்ப இது பண்ணதெல்லாம் ஃபர்ஸ்ட் டே வந்து ஒர்க் உங்களுக்கு மேக்ஸிமம் எதுவுமே இருக்காது. ஃபர்ஸ்ட் டே ஒர்க் வந்து உங்களுக்கு எதுவுமே மேக்ஸிமம் இருக்காது. மேக்ஸிமம் ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் இருக்கும். ஒரு 2-3 நாளுக்கு அப்புறம் தான் ஃபர்ஸ்ட் டே வந்து நீங்கள் எல்லாருமே கூட பழகுவீங்க, செஞ்சுவீங்க. உங்களோட பாண்டிங்ஸ் தான் ஃபர்ஸ்ட் இருக்கும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட். நான் ஃபர்ஸ்ட் டே வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து யாரும் ஒர்க் கொடுக்க மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. சும்மா இன்ட்ரோ தான் கொடுப்பாங்க. எல்லா கம்பெனிலையுமே நாங்கள் இங்கேருந்து வரோம், அங்கேருந்து வரோம், நாங்கள் இந்த மாதிரி இதுலேருந்து வரோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இது இன்ட்ரடக்ஷன் மாதிரி தான் கொடுப்பாங்க. 2வது நாள்ல இருந்தால் உங்களுக்கு வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கூகுள் மீட்டிங்கில் அந்த மாதிரி வந்து வெளி இடத்துலேருந்து பேசுவாங்க. அவங்க ஒரு ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதுலேருந்து தான் நம்ம கற்றுக்கிறது மாதிரி இருக்கும் உங்களுக்கு. வேற ஏதாவது கேட்கணுமா ப்ரோ? இப்போ என்னென்ன மாதிரி கம்ப்யூட்டர் கோடிங்ஸ்லாம் படித்தா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சார் உங்களுக்கு? ஆட்டோபில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி ஐடிக்குள்ளே வரணும்னா என்னென்ன மாதிரி கோடிங்ஸ்லாம் படிக்கணும்? கோடிங்ஸ் வந்து நீங்கள் வந்து இப்போ வந்து மேக்ஸிமம் வந்து நான் வந்து கோர் ஃபீல்டில் தான் இருக்கேன். நான் ஐடியில் வந்து நான் ஒர்க் பண்ணல. நான் இப்போ என்னோட இது வந்து பொறுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ மேக்ஸிமம் வந்து எல்லாருமே இது பண்ணுறது ஜாவா கேட்குறாங்க, பைத்தானு. நான் அந்த மாதிரி இது கொஞ்சம் 2-3 எனக்கு மேக்ஸிமம் எனக்கு அந்த இதில் எனக்கு சாஃப்ட்வேரில் தெரியல. எனக்கு 2 இது மட்டும் தான் தெரியும், ஜாவா, பைத்தான். அந்த 2 மட்டும் தான் எனக்கு தெரியும். ஆனால் இப்போ மேக்ஸிமம் வந்து என்ன சொல்கிறாங்க, சாஃப்ட்வேரில் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு நல்லா வந்து பேக்கேஜ் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். நீங்கள் ஜாவா, அதுக்கப்புறம் பைத்தான், அந்த மாதிரி இன்னும் 2-3 இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக தெரியல. 2-3 கோர்சஸ் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் படித்தேன்னா வச்சுக்கோங்களேன், சாஃப்ட்வேரில் நீங்கள் உங்களுக்கு அதிகமாக வந்து உங்களுக்கு சேலரி கிடைக்கும். நீங்கள் கோர் சைடு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கோர் சைடில் வந்து சேலரி வந்து கம்மியாக தான் உங்களுக்கு கிடைக்கும். அது மாதிரி நீங்கள் சாஃப்ட்வேர் சைடு போனீங்க அப்படின்னா வந்து என்ன உங்களுக்கு ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஐ ப்ராப்ளம் வரும், பேக் பெயின், அந்த மாதிரி உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக அந்த மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. உங்களுக்கு சேலரி வந்துக்கிட்டே தான் இருக்கும், உங்களுக்கு இன்கம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போ கோர் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து நடமாடுவீங்க, எல்லாமே செய்வீங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஆனால் இதே நீங்கள் சாஃப்ட்வேர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நல்லா ஏர்ன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து அந்த பேசிக் நாலேஜ்லாம் எல்லாமே அதில் இருக்கும். நீங்கள் கோர் சைடு போட்டிங்கன்னா ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் வந்து கெயின் பண்ணிக்கலாம். நான் இது வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறதான். இது வந்து கோர் வேணுமா, சாஃப்ட்வேர் வேணுமா, நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுறதான். ஒரு சில பேர் நான்லாம் எனக்கு கோர் போகணும் தான் நினச்சிட்டு இருந்தேன். எனக்கு கோர் சைடு தான் வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு அப்படியே மாற்றிருச்சு. எனக்கு கோர்லேயே ஐடி ஃபீல்டு மாதிரி எனக்கு கோர்லேயும் சிஸ்டம் ஒர்க் தான் எனக்கு. ஆனால் நான் வந்து நினச்சது எய்ம் பண்ணது வந்து நான் வெளியே போய் நான் வந்து சைட் ஒர்க் தான் பண்ணணும், அடுத்து வந்து என்டர்பிரனர் ஆகணும்னு தான் என்னோட ஆசை எனக்கு. அந்த மாதிரி ஒரு சில பேருக்கு ஒரு ஆசை இருக்கும். அதான் உங்களுக்கு இதுதான் 2மே பேசிக்ஸு. சாஃப்ட்வேரும் நல்லா தான் இருக்கும், கோரும் நல்லா தான் இருக்கும். கோரில் வந்து என்ன, நீங்கள் ஃபீல்டு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நல்லா கற்றுக்கிடலாம். ஃபீல்டில் என்னென்ன தெரியுதோ எல்லாமே நேரில் பார்த்து எல்லாமே நீங்கள் கற்றுக்கிடுவீங்க. அடி வாங்கி செஞ்சு எல்லாமே, திட்டு வாங்கி செஞ்சு எல்லாமே பண்ணுவீங்க. மற்றபடி வேறு அதுக்கும் ஒன்றும் டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. 2மே நார்மல் தான். ஸ்டாண்டர்டாக உங்களுக்கு சாஃப்ட்வேர் அப்படின்னா வந்து உங்களுக்கு நல்ல இன்கம் வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு உள்ளேயே நீங்கள் ஏசி ரூம்லேயே இருந்து இருக்கலாம், அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. இதுக்கும் டிஃப்ரென்ஸ். Thank you, sir. Thank you for spending your time in
answering our questions, sir. Thank you, sir. தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ சார். தேங்க்யூ ப்ரோ.